வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமாரில் இருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆதார் அட்டையில் பெயர் மாற்றம் செய்வது குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியாகியுள்ளது. ஸோ அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஆதார் அட்டையில் பெயர் மாற்றம் செய்வதற்கான லிமிட்டு முடிந்த அப்புறம் மட்டும் எப்படி உங்களுடைய ஆதார் அட்டையில் பெயர் மாற்றம் செய்வது என்பதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மேலும் பார்த்திங்கன்னா, ஆதார் அட்டையில் எத்தனை முறை நம்ம பெயர் மாற்றம் செய்யலாம் என்பதை பற்றியும் மொத்த டீட்டெயில்ஸையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆதார் அட்டையில் பார்த்தீங்கன்னா பெயர் மாற்றம் செய்வது குறித்து முக்கியமான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. அது என்ன அறிவிப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னால் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் பெயர் மாற்றம் செய்யணும்னா ஈஸியாகவே ஆன்லைனில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓன் அட்டை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை எனபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக போய் ஆதார் சேவை மையத்தில் போய் தான் உங்களுடைய பெயர் மாற்றம் செய்யணும்னு சொன்னால் இனி மாற்ற முடியும். நீங்கள் ஓன் அட்டை ஆன்லைனில் மாற்ற முடியாது. அதற்கான ஆதார் சேவை மையத்தில் போய் தான் மாற்ற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஆதார் கார்டில் பெயர் மாற்றம் நீங்கள் 2 முறை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பண்ண முடியாது. அதற்கான லிமிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய ஆதார் சேவை மையமே கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 முறை நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். 2 முறைக்கு மேலே நீங்கள் பண்ண முடியாது. அது எப்படி நம்ம 2 முறை நம்ம பெயர் மாற்றம் செய்து 3வது முறையும் நம்ம பெயர் மாற்றம் செய்யணும்னு சொன்னால் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட் தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் 2 முறை உங்களுடைய பெயர் மாற்றம் செய்து 3வது முறை நீங்கள் பெயர் மாற்றம் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நியரஸ்ட் சென்டர் கெசட் நோட்டிஃபிகேஷன் தான் நேம் சேஞ்சு அலாங் வித் எனி சப்போர்ட்டிங் POI அந்த டாக்குமெண்ட்டு கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய டிவைஸ் டிசிகிரி அல்லது பார்த்தீங்கன்னு சொன்னால் அடாப்ஷன் சர்டிஃபிகேட்டு இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட்டு இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு உங்களுடைய நேம் சேஞ்சை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நேம் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்தால், அதாவது பண்ணுச்சுன்னா ஒன்ஸ் யுவர் ரிக்வெஸ்ட் கெட்ஸ் ரிஜெக்டட் ஃபார் லிமிட் எக்ஸீடட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3வது முறையும் அப்ளை பண்ணும்போது வந்தால் நீங்கள் 1947 அல்லது அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் சொல்லலாம். இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, help@uida@net இந்த மெயிலுக்கு நீங்கள் ஒரு ரிக்வெஸ்ட்டு அனுப்பலாம். அந்த மாதிரி ரிக்வெஸ்ட் அனுப்பும்போது நீங்கள் இந்த தேவையான டாக்குமெண்ட்டை அப்லோடு பண்ணி உங்களுடைய பெயர் மாற்றம் நீங்கள் செய்துக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதார் அட்டையில் பெயர் மாற்றம் செய்வது குறித்து வெளியான ஒரு முக்கியமான அறிவிப்பு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.